ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு KLTTN Foods. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோலி பரோட்டா தான் பார்க்க போகிறோம். ஸோ மோலி இஸ் நத்திங் பட் ரேடிஷ். எஸ், முள்ளங்கி வச்சு பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ டு தி மேக்கிங் வீடியோ. மேக்கிங் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம பரோட்டா ரெடி பண்ணுறதுக்காக மாவு ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கோதுமை மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம முள்ளங்கியை நல்லா செரவி வச்சிடலாம். அதில் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கும். ஸோ அதை நல்லா பிழிஞ்சு வச்சிடலாம். அடுத்தது ஒரு கடாய் வச்சுக்கோங்க. சூடானதுமே கடுகு சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டும் சேர்த்திக்கலாம். ஸோ பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருப்போம். ஸோ அதையே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பச்சை மிளகா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம். ஸோ அதையே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பச்சை மிளகா வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது வந்துட்டு நம்ம வரமிளகா பொடி ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இனி எக்ஸ்ட்ரா ஏதோ ஃப்ளேவர் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. பட் இதுவே வந்து போதுமானது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு துருவின முள்ளங்கியை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் வேகட்டும். ஸோ இப்போ வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம வந்து மல்லி இலை தூவிடலாம். இப்போ வந்து மல்லி இலையும் ஒன்று சேர்த்திடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட மோலி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இதை வச்சு எப்படி பரோட்டா செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அதை வந்து சின்ன சின்ன பாலாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பால் எடுத்துகிட்டு கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. நல்லா தடவிட்டு நல்லா சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ளாட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃபில்லிங்கை வந்துட்டு இல்லை கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது ஒரு ஃபில்லிங் கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த ஃபில்லிங் வெளியே வர முடியாத அளவுக்கு நம்ம கவர் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவி இதை கொஞ்சம் நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபில்லிங் வந்துட்டு வெளியே வரக்கூடாது. ஸோ அது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி வந்துட்டு நல்லா ஃப்ளாட் பண்ணி விட்டுடலாம். அப்படி இல்லைனாலும் வந்துட்டு சப்பாத்தி ரோலர் வச்சுட்டு நீங்கள் அதை ஃப்ளாட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்தமாரி கையில் அமுத்தும் போது பார்த்திங்கன்னா எட்ஜஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் தின்னாக கிடைக்கும். இதுவே திக்காக இருந்ததுன்னா அந்த ஓரம் வந்து வேகும்போது கொஞ்சம் லேட் ஆகும். அதுவும் இல்லாமல் அது சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதே மாதிரி எல்லா பால்ஸையும் வந்துட்டு இதே மாதிரி ஃபில்லிங் உள்ளே வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா பால்ஸும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஃபில்லிங் உள்ள வச்சுட்டு நல்லா பரத்தி எடுத்துக்கோங்க. இனி வந்துட்டு தோசைக்கல் சூடானதுமே நம்ம இந்த வந்து சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான்.
2 பக்கமுமே நல்லா வேகணும். ஸோ நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுங்க. ஸோ திருப்பி போடும்போது கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஃபில்லிங் வந்துட்டு நீங்கள் அந்த பரத்துறது தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் அதை இது பண்ணியிருக்கீங்களோ அந்தளவுக்கு அது வெளியே வராது. ஸோ அவ்வளோதான். 2 பக்கமே நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சுட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். அவ்வளோதான், நம்மளோட மூலி பரோட்டா இஸ் ரெடினா. ஸோ இது கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். யாரெல்லாம் முள்ளங்கி சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த டிஷ் செஞ்சு அசத்துங்க. ஸோ கண்டிப்பாக யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஈவன் அந்த ஸ்டஃபிங்கே வந்துட்டு பேலன்ஸ் இருந்தால் அதே யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் தயிர் இருந்தாலும் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். தயிரும் இல்லை, இந்த ஸ்டஃபிங்கும் முடிஞ்சிச்சு அப்படின்னாலும் ஊறுகாய் வச்சு நீங்கள் அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் சூப்பராக இருக்கும் அந்த காம்பினேஷன். சரி, ஓகே. அந்த ஸ்டஃபிங்கும் இல்லை, கர்டும் இல்லை, ஊறுகாவும் இல்லைனாலும் நோ வரிஸ்ங்க. நம்ம ஆல்ரெடி அந்த பராட்டாவில் நம்ம இந்த ஸ்டஃபிங் போட்டிருக்கோம். அது நல்லா ஸ்பைஸாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ அது சும்மாவே நம்ம வெறுமனாவே சாப்பிட்லாம். ஸோ அட்லாஸ்ட் இந்த வீடியோவில் மூலி பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஆஸ் யூஷுவல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.